لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. ما بعد. அல்லாஹ் தஆலா சிறந்த படைப்பான மனித படைப்பை படைத்து அந்த மனிதர்கள் நேர்வழி அடைவதற்காக 1,00,000க்கும் மேற்பட்ட நபிமார்கள் அல்லாஹ் அனுப்பினான். அதிலும் மிக சிறந்த நபியான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அதே போன்று தான் சிறந்த சமுதாயமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமுதாயத்தை தேர்ந்தெடுத்தான். அந்த சமுதாயத்தை வழிநடத்தி செல்லக்கூடிய அனைத்து தகுதியையும் அல்லாஹ் தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வஹி அறிவித்தான். நீ எனக்காக என்ன செய்திருக்கிறாய் என்று அல்லாஹ் கேட்டான். அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், உனக்காக நான் தொழுதிருக்கிறேன், உனக்காக நோன்பு வைத்திருக்கிறேன், உனக்காக நான் தஸ்பீஹ் செய்திருக்கிறேன் என்று சொல்வார்கள். அப்போது அல்லாஹ் தஆலா சொன்னான், நீ தொழுகை சிராத்தை கடக்கக்கூடியது, நீ செய்த தஸ்பீஹும் சுன்னத்தில் உயர்ந்த தர்ஜாவாகும் என்று சொன்னார். அப்போது அல்லாஹ் தஆலா கூறுகிறான், நீ சாலிஹான அமல்களை செய்திருக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அழுதார்கள், கடுமையான அழுகை அழுதார்கள். அப்போது அல்லாஹ் தஆலா கூறினான், பசித்தவனுக்கு நீ உணவளித்திருக்கிறாயா, தாகித்தவனுக்கு தண்ணீர் புகட்டிருக்காயா, அநியாயம் அளித்தவனுக்கு உதவி செய்திருக்கிறாயா, ஒரு ஆளுமிற்கு நீ கண்ணியம் செலுத்திருக்கிறாயா என்று கேட்டான். இதெல்லாம் ஒரு நற்குணம் என்பது ஒரு சாலிஹான அமலாகும். நற்குணத்திற்கு முன்மாதிரியாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றில் எடுத்து பார்த்தால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதரின் மாணிக்கம், அவர்களுக்கு ஈடு எந்த ஒரு மனிதரும் இல்லை. நற்குணம் என்று எவையெல்லாம் நம்ம சொல்வோம், அது அனைத்திற்கும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சொந்தக்காரர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகிறான், இன்னக லஅலா குலுகின் அதீம், நபியே நீ நிச்சயமாக சிறந்த நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள் அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான். வஅன் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான குலுகுல் குர்ஆன் வல் குர்ஆன ஃபகுமா அன்ன மஆனில் குர்ஆன் லா தத்தனாமரு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணம் குர்ஆனாக இருந்தது. எப்படி என்றால், குர்ஆனுடைய அர்த்தங்களுக்கு அப்படி முடிவெளி. அதே போன்றுதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குணம் ஆகி இருந்தது. وعن عائشة رضي الله تعالى عنها كان رسول الله صلى الله عليه وسلم يقول اللهم حسنت خلقا فاحسن خلقي. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா கூறுவார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டதாக, அல்லாஹ்வே என்னுடைய படைப்பை அழகாக்கியதை போல என்னுடைய குணத்தையும் அழகாக்கு என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டதாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஸமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு பெண்மணி ஒரு தைக்கப்பட்ட ஒரு ஆடை கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே, நாயகமே இந்த ஆடை உங்களுக்காக என்னுடைய கையால் நான் தைத்து கொண்டு வந்துள்ளேன், இந்த ஆடை நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அப்போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆடையை தேவையில்லை அந்த ஆடையை வாங்கினார்கள். வாங்கி அணிந்தவர்கள் வெளியே வந்தார்கள். அப்போது அங்கே ஒரு மனிதர் வந்தார். நாயகமே இந்த ஆடை எனக்கு தாருங்கள், இந்த ஆடை மிகவும் அழகாக இருக்கிறது என்று சொன்னார்கள். அப்போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம் என்று பதிலளித்து விட்டு மஜ்லிஸில் அமர்கிறார்கள். சிறிது நேரத்திற்கு பிறகு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆடையை கலட்டி அந்த மனிதனை பக்கம் அனுப்பி வைத்தார்கள். அப்போது அங்கே இருந்த நபித்தோழர்கள் கேட்டார்கள், இந்த ஆடை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வளவு அழகாக இருந்தது, இந்த ஆடையை நீ கேட்டு விட்டாய் என்று அந்த மனிதரிடம் கேட்பார்கள். இன்னும் சொல்வார்கள், நாயகத்திடம் கேட்டால் இல்லை என்று பதில் சொல்ல மாட்டார்கள் என்று அறிந்தும் நீ அதை கேட்டு விட்டாய் என்று சொன்னபோது அந்த மனிதர் கூறினார், இந்த ஆணை நான் கேட்டதற்கெல்லாம் என்னுடைய கஃபனிற்காக மட்டும்தான் என்று கூறினார். ஸமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், இறுதியாக அந்த மனிதருக்கு அந்த ஆடை கஃபனாக ஆகிவிட்டது என்று சொன்னார்கள். பெருமான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மனம் கஷ்டத்தில் ஆழ்ந்தவர்களை கூட மன்னிக்கும் திறனை கொண்டவர்கள். உஹது யுத்தத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறிய தந்தையான ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கொலை செய்த அபூ சுஃபியானை மன்னித்தார்கள். அபூ சுஃபியான் ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய உடலை பிடுங்கி எடுத்து ஈரலையும் என்ற அபூ சுஃபியான் மனைவியான ஹிந்தாவை மன்னித்தார்கள். உணவில் நஞ்சை கலந்து கொடுத்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய முயன்ற ஒரு யோத பெண்ணையும் மன்னித்தார்கள். இவ்வித கஷ்ட நிலைகளை ஆழ்த்தியவர்களுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னித்தார்கள் என்றால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எத்தகைய குணம் கொண்டவர்கள் என்று நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். وعن عبد الله رضي الله تعالى عنه كان رسول الله صلى الله عليه وسلم إن من أحبكم إلي أحسنكم أخلاقا. நிச்சயமாக உங்களிடத்தில் எனக்கு மிகவும் பிரியமானது உங்களுடைய நற்குணம் தான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். எனவே நாம் அனைவரும் நற்குணத்தோடு வாழ்ந்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் பெற
நர்பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் இன்னும் இங்கே அமர்ந்திருக்க எல்லாருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருள் புரிவாக, அருள் புரிவாக என்று துஆ செய்ததோடு என்னுடைய உரைக்கு தெரிகிறேன். பிஹக்கி சையதினா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகிற தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.